பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல இருக்கும் இன்னைக்கு எங்கள் ஊர் ஆற்றுல வீராநேரிக்கு தண்ணி போகிற வடத்தில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாய் வலை வீசிட்டு இருக்காரு. அந்த வலை வீசுறது எப்படின்னு சில பேருக்கு தெரியலன்னு கேட்குறாங்க. பாய் வலையை அப்படி பிடிக்கிறோம். ஓகே, நடுப்புல தான் எடுக்கணும். நடுப்பு மணியை எடுத்துட்டோம். அது தூக்கி அந்த கையில் போட்டுடணுமா? போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள மணியை ஆஞ்சி மூணா பிரிஞ்சிடும் வலை. அவ்வளோதான். ஓகே, வலையை வீச போகிறாரு. இப்போ எப்படி ரவுண்டாக விழுமான்னு பார்க்கலாம். போறாரு, குடுன்னு போறாரு. தண்ணி வேற செம்ம வேகமா போயிட்டு இருக்கு. பாய் நல்லாதான் பாய் விழுது. திருப்பியும் குடுன்னு போறாரு. வல்ல ஏதாவது மீன் இருக்குமான்னு தான் தெரியல. பாருங்க, தண்ணி செம்ம வேகத்தில் போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். மீன் ஆட்டுச்சுன்னா கையிலே கண்டுபிடிச்சாரு அவரு. மீன் இருக்குன்னு சொல்லிடுவாரு. முன்னாடியா ஒன்றும் தெரியல இது வரைக்கும். வலை மட்டும் ரவுண்டாக வந்துச்சு. வலை மட்டும் உழுது, மீனை காணுமே. வலை மட்டும் உழுது, மீனை காணுமே. நம்மள ஆற்றுல வீட்டில் வச்சிருக்கோம். ஒரு மீன் ஏதோ கருவக்காய் வருது. இல்லை, வலை வீச சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வலை வீசுறாரு. இவர் வலையில் ஏதாவது மீன் வருதா பார்க்கலாம். ஒரே ஏமாற்றமாகவே முடிஞ்சு போயிடுச்சு.